புத்தர்ஸ் டிவி நேயர்களுக்கு ஹாப்பி மார்னிங். ஒரு மானஸ்ட்ரி இருந்தது. மானஸ்ட்ரி அப்படின்னாக்க புத்த பிக்ஷுக்கள் இவங்கெல்லாம் உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவனை தேடி அல்லது உண்மையை தேடி என்லைட்டன்மெண்ட்காக அவங்க அங்க மாணவர்களா சேர்ந்து பயிற்சி எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய எய்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை, டு நோ த ட்ரூத், ஞானம் அடைவதற்கான வழியை தேடுவது, ஞானத்தை அடைவது, பெறுவது. அந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து அந்த மானஸ்ட்ரி, அதாவது அந்த புத்த சம்ஹாரத்துல புத்த விகாரத்துல ஒரு தலைவர் இருப்பார். ஹெட் ஆஃப் தி மானஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென் மாஸ்டர்ஸா இருப்பாங்க. அந்த புத்த விகாரம், நாம எந்த புத்த விகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது ஒரு ரொம்ப பழமையான புத்த விகாரம், மானஸ்ட்ரி. ஒரு புகழ்பெற்ற மானஸ்ட்ரியும் கூட. ரொம்ப அற்புதமா அந்த மானஸ்ட்ரியில இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்லா அவங்க தேடி வந்த பயணத்தை, ஞானத்தை அடையறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. அதுக்கு பல கடுமையான பயிற்சிகள் உண்டு. ரொம்ப நேரம் அவங்க கண் விழிச்சிருக்கணும். சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும், சில விஷயங்களை அப்படியே புரிஞ்சுக்கணும், கிரகிச்சுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு. அது எல்லாமே ரொம்ப திறம்பட எல்லாருமே செய்துட்டு இருக்காங்க. அந்த மானஸ்ட்ரியில ஒரு லைப்ரரி இருக்கு. யாரா இருந்தாலும், இந்த மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், யாரா இருந்தாலும் அந்த லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை படிக்கிறது தான் மிகச் சிறந்தது அப்படின்னு. ஆனா டக்குன்னு நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ லைப்ரரிக்குள்ள போய் புக் எடுத்து படிக்கிற மாதிரி அங்க படிக்க முடியாது. அங்க அந்த லைப்ரரிக்குள்ள போகணும், அந்த நூலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி பேர் வேணும், ஒரு தனி லெவல் வேணும், ஒரு தனி தைரியம் வேணும், பக்குவம் வேணும். அப்படிப்பட்ட தைரியம்னா நீங்க நினைக்கிற இந்த உலகியல்ல இருக்கிற தைரியம் கிடையாதுங்க. ஞானத்தை தேடி போற இடத்துலயும் தைரியம் கண்டிப்பா வேணும், விடாமுயற்சியும் வேணும். சாதாரண மாணவர்கள்லாம் அங்க போயிடவே முடியாது. இப்போ நல்லா புரியணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிகிரி படிக்கிற மாணவர்களோ இல்ல பிஜி படிக்கிற மாணவர்களோ அந்த லைப்ரரிக்குள்ள போக முடியாது. ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க, பிஹெச்டி மாணவர்கள், அவங்களையும் தாண்டி டாக்டரேட் பண்றவங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் கடைசி டிகிரி. வாழ்வியல்ல டாக்டரேட் வாங்கிறது தான் கடைசி டிகிரி. அந்த மாதிரி டாக்டரேட் படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் அந்த லைப்ரரிக்குள்ள போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் அதை சொல்றேன். அந்த மாதிரி அந்த டாக்டரேட் படிக்கிற மாணவர்கள், அந்த லெவல், ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த மாணவர்களை யாரு இன்னைக்கு நீங்க லைப்ரரிக்குள்ள போங்க, அந்த லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிங்க அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா, அந்த புத்த விகாரம், அந்த மானஸ்ட்ரிக்கு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, ஒரு ஜென் மாஸ்டர், அவர் தான் சொல்லுவார், அவர் தான் செலக்ட் பண்ணுவார். அதுவும் எப்படின்னா, ஒரு மாணவர் தான் அந்த லைப்ரரிக்குள்ள போய் ஒரு நேரத்துக்கு படிக்க முடியும். அந்த அப்படிப்பட்ட மாணவர்கள் அந்த லைப்ரரிக்குள்ள போய் அதுல இருந்து ஒருத்தர் தான் லைப்ரரிக்குள்ள போக முடியும், படிக்க முடியும், வெளியில வர முடியும். அப்படி வெளியில வந்தவங்க கிட்ட மொத்த மாணவர்கள்லாம், ஏய் என்னப்பா இருந்தது உள்ள, அப்படி என்னப்பா நீ தெரிஞ்சுக்கிட்ட, சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா வெளியில வரவங்களுடைய முகத்திலேயே ஒரு பெரிய பிரகாசம், ஒரு தீட்சண்யம், அவங்க பார்வையில ஒரு தீட்சண்யம், அவ்வளோ ஒரு பக்குவம் அவங்க முகத்துல. ஒரு குரு, ஒரு ஜென் மாஸ்டருடைய குருல எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞான பிரகாசம் வீசுமோ அந்த மாதிரியான பிரகாசம்லாம் அந்த லைப்ரரியில புக்கு படிச்சுட்டு வெளியில வர மாணவர்கள் கிட்ட மொத்த மாணவர்கள் பாக்குறாங்க. அதனால அவங்க கேக்குறாங்க, என்னப்பா புக்கு படிச்ச உள்ள போய், எப்படி என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி அந்த லைப்ரரியில இருந்து வெளியில வர எல்லா மாணவர்களும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. என்ன பதில்? உன்னுடைய நேரம் வரும்போது உனக்கே தெரியும், உன்னுடைய டர்ன் வரும்போது உனக்கே புரியும்.
அப்படிங்கறத தான் சொல்லுவாங்க. அதனால கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எப்பவுமே நிறைய பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி மத்த மாணவர்கள் மத்தியில அந்த லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? சாக்ஷாத் புத்த பகவானே எழுதின பல நூல்கள் இருக்குது. அவர் கைப்பட எழுதின நூல்கள் இருக்குது. இல்ல மாயன் சிவிலைசேஷன், அதாவது மாயன் நாகரிகம் இருந்தது பத்தியா, அவங்களுடைய புத்தகங்கள் அங்க இருக்குதுப்பா. இல்ல இல்ல கிரேக்கர்களுடைய புத்தகம் இருக்கு. இல்ல குரான் இருக்கு. ஆதி அந்த குரான், ஆதி அந்த பைபிள், ஆதி அந்த பகவத்கீதை, ஆதி அந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துடைய புனித நூலை பத்தியும், வேதங்கள் இருக்கு, உபனிஷத்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு மத்த மாணவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லா மாணவர்களுடைய எய்ம், கனவு, ஆம்பிஷன் என்னது அப்படின்னா, இன்னைக்கு இல்ல இந்த நிமிஷம் நம்மள தலைவர் தேர்ந்தெடுக்க மாட்டாரா? அந்த நூலகத்துல போய் அங்க இருக்கிற நூல்களை படிச்சு இன்னும் நம்மளுடைய ஞான வேட்கையை தனிச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஆசைதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாணவர் வந்து ஷின். அந்த ஷின்னுடைய நாள், ஒரு நாள் தலைவர் கூப்பிடுறாரு, உங்களை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன், நீங்க அந்த நூலகத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க தயாராகுங்க அப்படின்னு சொல்லிடுறார். அவ்வளவுதான் கொண்டாட்டம் எல்லாருக்கும். ஷின்னுக்கும் வந்து அப்படியே ஆஹா, இத்தனை நாள் நாம காத்திருந்தது, இத்தனை நாள் நாம கடுமையா உழைச்சது, பயிற்சி பண்ணது வீண் போகல, நாமள வந்து இன்னைக்கு நூலகத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு அந்த ஒரு அற்புதமான தருணத்துக்காக காத்திருக்கிறார். எல்லா மாணவர்களும் குழுமி இருக்கிற நேரத்துல தலைவர் வந்து ஷின்ன கூட்டிட்டு அந்த நூலகத்துடைய கதவுகளை திறந்து, உள்ள போப்பா, போய் நீ உன்னுடைய ஞான வேட்கைய தனிச்சுக்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்ப கதவுகளை மூடிட்டு வந்துடுறார். மாணவர்கள் எல்லாம் வெளியில வந்து அவர் உள்ள போயிட்டாரே, திரும்ப எப்போ வெளியில வருவாரோ, வரும்போது என்ன மாதிரியான விஷயங்களை அவர் நமக்கு சொல்ல போறாரோ அப்படிங்கிற ஆர்வத்தோட சந்தோஷத்தோட இன்றைக்கு அவர் போயிருக்கிறாரு, அடுத்த தடவை நானும் போவேன், அந்த நானா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற கனவோடையே எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. உள்ள போன ஷின் வந்து பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹால். ஆஹா, இந்த இடத்துல வந்து நிற்கும் போதே இந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கு, எவ்வளோ அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல, இந்த ஒரு அரங்கத்துல இருந்த நமக்கு முன்னாடி எவ்வளவோ ஞானிகளும் அறிஞர்களும் வந்து போன அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு, கடவுளே இந்த தருணத்தை எனக்கு நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரம் நான் என்னுடைய ஞான வேட்கை பாதையில வந்திருக்கிறேன், இன்னமும் உன்னை நான் வந்து அடையணும், அதுக்கு உன்னுடைய துணை அவசியம்னு வேண்டிக்கிட்டு இவர் அந்த ஹால்ல கடந்து போறார். அப்படியே நடக்கிறார். நடந்தா நட்ட நடுவுல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை பார்த்ததும் முதல்ல இவருக்கு அந்த பொருள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் இந்த பொருளை மட்டும் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம். ஆனா கிட்ட வர 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 அவருக்கு தெளிவாயிடுது. என்ன அந்த பொருள், என்ன தெளிவாச்சு? அந்த பொருள் வந்து வேற எதுவும் கிடையாது. அதுக்கு பேர் ஜாஃபு. ஜாஃபுனா ஜென் மொழியில தியானம் பண்ற குஷன், மெடிடேஷன் பண்ற குஷன். அவ்வளோ பெரிய ஹால்ல அந்த ஒத்த குஷன் தான் நட்ட நடுவுல இருந்தது. எதுக்காக? புத்தகங்களே இல்லைங்க, வேற எதுவுமே இல்லை. என்ன இருந்தது? ஜாஃபு, அந்த குஷன் மட்டும் தான் இருந்தது. எதுக்காக? இவருக்கு முதல்ல ஒரு குழப்பம், நமக்கு இப்ப இருக்கிற குழப்பம் அவருக்கும் இருந்தது. அப்புறம் தெளிவு பிறந்துருச்சு. என்ன தெளிவு பிறந்தது? அந்த குஷன்ல அமர்ந்து இவரு மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். எதை நினைச்சு தியானம் பண்ணணும்? தன்னை பற்றி, தன் மனசுல இருக்கிற என்ன அலைகள், என்ன ஓட்டம், மைண்ட், ஒருத்தருடைய மைண்டை பத்தியும் ஒருத்தருடைய தாட்ஸை பத்தியும் நல்லா தெரிஞ்சு, நல்லா புரிஞ்சு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அடக்கிறது, தன்னுள் அடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தன்னையே ஜெயிச்சவங்களாகிறாங்க. தன்னையே ஜெயிச்சுட்டா உலகத்தை ஜெயிக்கிறது எம்மாத்திரம்?
புரிஞ்சுதா? இந்த ஒரு எண்ணம் அவருக்கு தெரிஞ்ச உடனே, இதனால தான் இதுக்கு லைப்ரரி ஆஃப் காட் அப்படின்னு பேருன்னு தெரிஞ்சதும் அவரு எந்த பர்பஸ்க்காக, எந்த ஒரு காரியத்துக்காக அவரை வந்து அவருடைய மாஸ்டர் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புனாரோ, சும்மா இல்லைங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருங்க பார்க்கலாம். அலையும் குரங்கு தாவிக்கிட்டே இருக்கும், செம்மையா தாவிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிலையில கொண்டு வந்து அதை தனக்குள்ள அடக்கி அதுக்கு மேல நாம ஜெயிக்கணுங்கிறது நிஜமாவே ஞானிகளால மட்டும்தான் முடியும். அந்த செயலை செய்யறதுக்கு ஷின் என்ன தயார் பண்ணிக்கிறாரு, அதுல வெற்றியும் அடையறாரு. நம்மள நிறைய பேர் இப்படிதாங்க இருக்கிறோம். நம்ம போற போக்கு, மனசு போற போக்குல எல்லாம் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஓரளவுக்காவது நம்ம எண்ண அலைகளை நாம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஆசைகளை கட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஐம்பொறிகளையும் நாம வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அதுங்களை அடக்கி மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, நம்மளை ஜெயிச்சுட்டோம்னா அப்புறம் மத்ததை ஜெயிக்கிறது சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம்ங்க. இன்னைக்கு இந்த ஒரு வித்தியாசமான கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.